கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் களம் அனல் பறந்து வருகிறது. குறிப்பாக பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தங்களின் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதே போல பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை வெல்வதற்காக அதிமுக பாஜக தரப்பில் கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகளை கொண்டு வர முயற்சி எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். அவரை தொடர்ந்து நேற்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று கூட்டணியில் இணைந்துள்ளார். அவர் இணைந்தது அரசியல் களத்தில் பல்வேறு விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் சந்தித்து கூட்டணியில் இணையாமல் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து இணைந்திருப்பது தமிழக அரசியல் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அதாவது டிடிவி தினகரன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த நிலையில் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம் என நேற்றைய தினம் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூறியிருந்த நிலையில் இப்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு காலை உணவு விருந்திற்கு பங்கேற்பதற்காக பியூஷ் கோயல் வருகை தந்துள்ளார். அதாவது தொடர்ந்து மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கலந்து கொள்ளும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். அதன்படி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அளிக்கும் காலை உணவிற்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். தொடர்ந்து எல்முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், சுதாகர் ரெட்டி, வானதி சீனிவாசன் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இந்த காலை உணவில் இங்கு தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சரும் பியூஷ் கோயலுமான இதில் பழனிசாமியுடன் கூட்டணி குறித்தும் ஆலோசனை இருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. தொடர்ந்து பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மற்றும் கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாமகவை தொடர்ந்து அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் தேமுதிக இணைப்பதற்காக ஆலோசனை நடைபெறுவதற்காகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த பொதுக்கூட்டம் அரசியல் களத்தில் சூடுபிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா. பாஜகவினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால நேற்றிலிருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது நிச்சயமாக 26 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகின்ற பொழுது அங்கு கூடுகின்ற கூட்டம் என்பது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு கட்டியம் கூறுகின்ற கூட்டமாக இருக்கும். அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் உங்களை எல்லாரும் சந்திச்சு நிச்சயமா விஷயத்த சொல்லுவாங்க. ஓகேங்களா?